அவர் போலீஸ் முன்னாடி போன பஸ் பிரேக் போட்டுருச்சீங்க, நான் பிரேக் போட்டேங்க, என் வண்டியை அடிச்சாருங்க. இந்த சம்பவம் நடந்தது நெல்லையில் நேற்று இரவு நடந்த சம்பவம். இது நெல்லை டவுன் பகுதியில் நடந்திருக்கிறது. அதாவது நெல்லை டவுனிலிருந்து பேட்டை செல்லும் சாலை. இந்த சாலையில் அந்த டவுன் கணேஷ் தேட்டரை தற்போது இயங்கவில்லை. அந்த தேட்டர் முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது முன்னால் சென்ற பேருந்தின் பின்னால் ஒரு பைக்கில் சென்ற நபர் அந்த பைக்கில் செல்லும் பொழுது பேருந்து சடாரண நிறுத்தி விட்டார்கள். உடனடியாக பின்னால் சென்ற பைக் நிறுத்தி விட்டார். பைக்கில் சென்றவரும் நின்று விட்டார். ஆனா அது பின்னால் வந்த பைக்கு பின்னால் வந்த காரில் வந்தவர் அதனை கவனிக்காமல் பைக்கின் பின்பகுதியில் மோதிவிட்டார். இதனால் அந்த பைக்கில் இருந்த நபருக்கும் காரில் இருந்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் காரில் இருந்த நபர் சார்பு ஆய்வாளர், அதாவது சிறப்பு சார்பு ஆய்வாளர் என்று காவல்துறை சேர்ந்தவர் என்பது அவருக்கு தெரியவில்லை. இருப்பினும் இவர் தனது பைக் மீது இடித்தது குறித்து தொடர்ச்சியாக வாக்குவாதம் செய்துள்ளார். இந்த அடிப்படையில் கார் புறப்பட முயற்சித்த போது காரின் பேனட் மீது ஏறி அமர்ந்துள்ளார். ஆனால் அதனையும் மீறி அவரை காரின் பேனட்டிலிருந்து இறக்காமல் அவரை காரிலேயே அந்த பேனட் மீதே வைத்து காரை ஈட்டி சென்றது. அந்த பகுதியில் நின்றவர்கள் வெளியே செல்போனை பதிவு செய்திருக்காங்க. அந்த காட்சி தான் மிகப்பெரிய அளவில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு நபரின் உயிரை பயிரை பொருட்படுத்தாமல் அவரை இப்படி இழுத்து சென்றது மிகவும் கொடூரம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் அந்த காணொலி காவல்துறை கிடைத்ததன் அடிப்படையிலும் மாநகர காவல்துறை துணை ஆணையர் தற்பொழுது அதற்கான நடவடிக்கையை தற்போது எடுத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது சம்பந்தப்பட்ட அந்த சார்பு ஆய்வாளர் காந்திராஜன் என்பவர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காந்திராஜனும் அதே போல அவரிடம் வாக்குவாதம் செய்த நபர் இருவருமே மது போதையில் இருந்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த காந்திராஜன் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவருக்கு சஸ்பெண்ட் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாக தற்போது அதிகாரி மாநகர காவல்துறை துணை ஆணையர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.